கேட்டு விட்டான், அதனாலதான் நான் மழையை இறக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட சொல்றான். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் கிட்ட சொல்றாங்க, சரி அந்த மனிதன் யாரு, என்ன தப்பு செஞ்சான், விவரத்தை என்கிட்ட நீ சொல்லு அப்படின்னோடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிட்டயே வந்து அல்லாஹ் என்ன சொல்றான், அந்த அடியான் என்கிட்ட தான் தப்பு செஞ்சான், என்கிட்ட அதுக்கு மன்னிப்பை கேட்டுட்டான், நான் வந்து அவனை காட்டி குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கிட்ட அல்லாஹ் சொல்றான், தூதரான மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிட்ட இன்னொரு மனிதனுடைய காட்டக்கூடாது என்பதற்கு நபி கிட்டே எப்படி நடந்துக்கிறானே. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம எல்லாம் எப்படி நடந்துக்கிறோம்? இந்த சம்பவம் எல்லாம் நம்ம சிந்தித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையில பல திருத்தங்களை கொண்டு வர வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹதீஸ்ல ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு என்னென்ன செய்யணும், எந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பெரிய உதவி செய்ய வேணாம், ஒரு நன்மையை நாடி இன்னொரு மனிதனுக்கு பெரிய ஒரு பிசினஸ் ஏற்படுத்தி கொடுத்து அப்படிலாம் கூட செய்ய வேணாம். சாதாரண விஷயங்கள் எப்படின்னா, ஒரு மனிதன் வராங்க, ஒரு சகோதரர் எதிர்பக்கத்துல இருந்து வராரு, நம்ம கடந்து போகும்போது ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சாலே, அல்லாஹ்வுக்காக அந்த ஒரு சிரிப்பு சிரிச்சாலே அல்லாஹ் வந்து அதுக்கான நன்மையை கொடுப்பதாக ஹதீஸ்ல எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு சகோதரர் ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காரு, கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, உதாரணத்துக்கு ஒரு கடன் தொல்லையில மாட்டிக்கிட்டு இருக்காரு, இல்ல தொழில் ரீதியாக வேற பிரச்சனைகள் இருக்கு, இல்ல குடும்பத்துல ஒரு பிரச்சனை இருக்கு, உங்களால ஒரு தீர்வு அந்த பிரச்சனைக்கு கொடுக்க முடியும் அப்படின்ற நிலைமை இருக்கும்போது நீங்க என்ன பண்ணக்கூடாது, அந்த ஆள் வரட்டும்பா, அந்த ஆள் பிரச்சனையில இருக்கும்போது நம்மளை வந்து பார்க்கட்டும், அதுக்கப்புறம் நான் அதுக்கு என்ன பண்ணுமோ பண்றேன்னு சொல்லக்கூடாது. நீங்களா வாலண்டியர் பண்ணி நீங்களா முந்திக்கிட்டு போய், சகோதரரே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்காமே, நான் இதுக்கு ஒரு தீர்வு தரேன், இன்ஷா அல்லாஹ் நாளைனா இதன் வாயிலாக தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உதவ வேண்டும் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமுதாயத்திற்கு ஒரு வழிமுறையை காட்டிட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, பல நேரங்கள்ல பல பிரச்சனை வரும்போது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு எந்த அடிப்படையில உதவணும், உதவுனா என்ன நன்மைகள் அப்படின்றது பல சான்றுகள் நமக்கு இருக்கு. இதெல்லாம் நம்ம செய்யறோமா? செய்யறதே கிடையாது. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு போறோமே, இதெல்லாம் நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு உலகமா? இந்த உலகம் சீராக அமைய வேண்டும் அப்படின்னா ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்தாக வேண்டும். அப்பதான் இந்த உலகம் ஒரு முறையாக நடக்கும். இதுதான் இந்த உலகத்துடைய ஒரு விதி. பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம். எனவே ஒவ்வொரு மனிதனோடும் அன்போடும் பாசத்தோடும் நடப்பவர்களாக, அவர்களை ஒருங்கிணைத்து செல்பவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கூறி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.